ஹாய் கைஸ்! இண்டலின் தோசை தவா எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதில வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நீங்க லைட்டா ஹீட் பண்ணதுமே அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் ஆயி வந்துரும். அத எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கு நல்லா தண்ணி கொதிச்சதும் அத வந்து ஒரு கிளாத் வச்சு தொடச்சு எடுத்துருங்க. 1 பிக் சைஸ் ஆனியன் நல்லா கட் பண்ணிட்டு அந்த பேன் ஃபுல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருந்தேன். லைட்டா எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஆனியன் போட்டு நல்லா பேன் ஃபுல்லா தேய்ச்சுட்டு அதில தோசை ஊத்துனா தோசையே வரல. அதில வந்த ஸ்க்ராச்சஸ் தான் இதெல்லாம். நார்மலா நம்ம அயர்ன் தவா ஆர் எல்ஸ் நான்ஸ்டிக் தவா இது யூஸ் பண்ணுறதுக்கு இண்டாலின் தவாவும் சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. கருகுன பிறகு அந்த ஆனியனை எடுத்துட்டு திருப்பி ஆயில் விட்டு 1 கரண்டி தோசை மாவு போட்டு நான் நல்லா தோசை சுட்டு பார்த்தேன். சூப்பராக தோசை வந்துச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த அளவுக்கு அழகாக வரும்ன்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்ததும் அப்படியே வருது. வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு தண்ணி விட்டு சுட தண்ணி விட்டுட்டு நீங்கள் கிளாத்தில் தொடச்சி எடுத்தீங்கனாலே சூப்பராக வரும் தோசை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.